இந்த புதுச்சேரி கபடி அசோசியேஷனில் வந்து நான் தற்போது வந்து ஒரு சேர்மனாக இருக்கேன். அதுக்கு முன்னே நான் வந்து இந்த கபடி சங்கத்தில் ஒரு முன்னாள் தேசிய விளையாட்டு வீரர் மற்றும் யூனிவர்சிட்டி பிளேயர் நான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னாக்கா இந்த மேட்ச் வந்து இந்த புதுச்சேரி கபடி அசோசியேஷனுடைய 51வது. இப்போ இந்த ஆரோவல் அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து இந்த 51வது சாம்பியன்ஷிப்பை மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், விளையாட்டு வீரர்லாம் வந்து இப்போ வந்து ஒரு செமிஃபைனல் ஆட்டுக்கிறாங்க. இங்கே ஆடியன்ஸோடைய அவங்களுடைய பார்க்குற விதமும் விளையாட்டு வீரர் திறனும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெண்கள் வந்து கபடி விளையாட்டு வீரது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இந்திய அளவில் பார்த்தீங்கன்னாக்கா மிக முக்கிய விளையாட்டு இல்லை 2வது இடத்துல வந்து கபடி இருக்குதுன்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். அடிப்படையில் கபடி வந்து இந்தியாவில் இருந்தாலும் அது குறிப்பாக தமிழகத்திலிருந்து நம்மளுடைய பாரம்பரியமான பழமையான விளையாட்டு, அதை நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். இன்றைக்கி இந்திய அளவில் அது பரவி சவுத் ஏஷியா அளவில் பரவி இன்றைக்கி ஏஷியா லெவலில் மிக சிறந்த விளையாட்டாகவும் இப்போ இருந்திருக்கு. இதை உலக அளவில் ஒலிம்பிக்கில் கொண்டு போய் நம்ம அதை பார்க்கணுன்னு தான் எல்லா கபடி விளையாட்டு வீரர்களுடைய நிர்வாகிகளுடைய கனவாக உள்ளது. அதோடைய நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சுக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வர ஒலிம்பிக்கில் கண்டிப்பாக கபடி வந்து ஒலிம்பிக்கில் ஒரு விளையாட்டாக சேர்க்கப்படும்ன்றதை வந்து நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். இது வந்து அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இந்தியாவுக்கும் குறிப்பாக தமிழக பகுதிகளுக்கும் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வீர விளையாட்டு கிடைத்த ஒரு மிக சிறந்த ஒரு மதிப்பாக நம்ம வந்து பார்க்குறோம். கபடி வந்து ஒரு காலத்தில் வந்து கிராமத்தில் விளையாடுற விளையாட்டாகவும் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் விளையாட்டாகவும் இருந்தது. அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் காட்டுப்பகுதியில் வாழும்போது ஒரு குழுவாக தன்னுடைய வலிமை சோதிக்கிறதுக்காக தங்களுடைய திறனை காட்டுறதுக்காக ஒரு விளையாட்டு அடிப்படையில் அவங்க உருவாக்கின விளையாட்டு தான் பல வகையில் மருவி இன்னைக்கு கபடியாக இந்த சட்டத்திட்டத்தோடு நம்ம இங்கே விளையாட்டுக்கிறோம். இதோடைய நம்மளுடைய ஆரம்ப காலத்தை பார்த்தீங்கன்னாக்கா பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னே போகலாம். ஏன்னா கபடிக்கு வந்து எந்த விளையாட்டு உபகரணமும் கிடையாது. மனிதர்களோட தன்னுடைய திறமை காட்டுறது. நீ விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து அத்லெட்டு தான் இருக்கும். உலகத்தில் முதல் விளையாட்டு அத்லெட்டு, அதுக்கப்புறம் மல்யுத்தம் தனிப்பட்ட 2 மனிதர்கள், அதுக்கப்புறம் குழுவாக ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அது கண்டிப்பாக விளையாட்டு தான். குழுவாக உருவான முதல் விளையாட்டு சொன்னாக்கா நம்ம கண்டிப்பாக கபடி சொல்லலாம். அப்போ கபடியோடைய பாரம்பரியம் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண அது முடிவெல்லாம் போய் நிற்கும். அந்த வகையில் ஒரு கபடி விளையாட்டு வீரராகவும் நிர்வாகியும் நாங்கள் பெருமைப்படுறோம். ஒரு பாரம்பரியமான பழமையான விளையாட்டு நாங்கள் வந்து எடுத்து வரோம். கபடியை வந்து குறிப்பிட்ட ஆளுங்க, குறிப்பிட்ட நபர்கள், குறிப்பிட்ட கிராமத்தில் வாய்ப்பு கிடைக்காதவங்க ஆடணும் அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து தொழில்முறையாக கபடி வளர்ந்து உச்சத்தை அடைஞ்சு நிற்குது. இந்த வாய்ப்பை அனைத்து விளையாட்டு வீரர்களும் பயன்படுத்தணும். ஏஷியன் கபடி ஃபெடரேஷன் தலைவராக இருந்த மரியாதைக்குரிய என்றும் நிலையில் வாழும் மரியாதைக்குரிய ஜனார்தன் சிங் ஜலாட் அவர்களே சாரும். அவர்கள் தான் வந்து இந்த ப்ரோ கபடி முதல்ல ஆரம்பித்தாங்க. ஆரம்பிக்கும் போது முதல் இதில் வந்து இந்த அளவுக்கு வெற்றி பெறும் யாரும் எதிர்பார்க்கல. இன்றைக்கி வந்து உச்சத்தை அடைஞ்சு மிக சிறந்த ஒரு வணிக ரீதியாகவும் உலகம் சார்ந்து இன்றைக்கி 52 நாட்டில் இன்றைக்கி அப்படி ஆட்டுக்கிறாங்க. Self defense, I want to tell you all, is all about awareness. Self awareness. If you are already aware, if you are walking on the street and you are aware of your surroundings 360 degree, we do not encourage anybody to get into a situation where they have to face the monstrous things that are happening in today's society. Find a safe space, call somebody and then go home. Do not engage into such situations. Like I said before, I was not ready to see such a level. So I would like to congratulate you for your கபடி என்பது வெறும் விளையாட்டு மட்டும் இல்லை, அது வீரம் சார்ந்தது. எல்லா விளையாட்டும் விளையாடுற போது கபடி எல்லாரும் விளையாட முடியாது. ஒரு வீரம் இருந்தவங்க மட்டும் வீரத்தினுடைய உடம்பு மட்டும் உடல் வாகு மட்டும் இல்லை, உடல் வலிமை மட்டும் இல்லை, அந்த திறன் மட்டும் இல்லை, உள்ள ரீதியாக அவங்க வந்து ஒரு வீரனாக இருக்கணும், இல்லை ஒரு வீராங்கனையாக இருந்தால் மட்டும்தான் கபடியை வந்து விளையாட முடியும். குழு விளையாட்டாக இருந்தாலும் எதிராளியை சார்ந்த விளையாட்டு, எதிராளியுடைய திறமைக்கு ஏற்ப தன்னுடைய திறமையை மாற்றுத்திறனை காட்டணும். அவர் எந்த அளவுக்கு திறமை வளர்க்குறாரோ அதுக்கு வந்து எதிர்வினையாடுற போது நம்ம திறமையை காட்டணும். அப்போ இது கிட்டத்தட்ட ஆயுதம் இல்லாத ஒரு போர் போல தான் இந்த விளையாட்டு. கபடி விளையாடுற எல்லாருமே மிக சிறந்த அறிவு கூர்ந்த விளையாட்டு திறனாக இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இதோடைய ரியாக்ஷன் வந்து உடனடியாக இருக்கும். ஒரு விளையாட்டு வீரருடைய ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரைடு பண்ணி போகிறாருனாக்கா அவர் பண்ணுற என்னென்ன திறன் என்னென்ன ஸ்கில் அவர் பண்ணுறாரோ அது எதிர்வினை ஆட்டணும்.
அவர் எதிராளி ஆட்டும்போது அதுக்கு எதிர்வினை இவங்க ஆட்டணும். அப்போ ஒன்னோட ஒன்று அந்த ஒரு சொல்லுவாங்க அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தண்ணி மிக்க நேரத்தில் அவங்களுடைய எதிர்வினைகள் மாறி மாறி இருக்கும். கபடி ஆடுவது ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களும் இன்றைக்கி வந்து ஆடுறாங்க. அப்போ பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இல்லை, நம்ம பண்டைய காலத்திலே வந்து ஆண்களுக்கு நிகராக பெண்களும் போரிட்ட காலங்கள்லாம் நம்ம வரலாற்றை படிச்சிருப்போம், நம்மளுக்கு முன்னோர்கள் வரலாற்றில். அந்த வகையில் இன்றைக்கி பெண்களும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல, எங்களாலேயும் இந்த வீர விளையாட்டை விளையாட முடியும். ஏன்னா நாங்கள் பண்டைய காலத்திலே வந்து வீரர் நாங்கள் வந்து போர் புரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில் நாங்களும் அதுக்கு முடியும்னு சொல்கிற மாதிரி பெண்களும் இன்றைக்கி வந்து விளையாடுறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்திய அளவில் சிறந்த அணின்னு பார்த்தீங்கன்னாக்கா வட இந்தியாவில் ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லி போன்ற பகுதிகள் சிறந்த அணியாக இருக்கும். அந்த அணிகளை அவங்களுடைய ஸ்டேட் டீமை நம்மளுடைய கிளப் டீம் வந்து பீட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு விளையாட்டு வீராங்கனைகள் வளர்ந்து நிற்கிறாங்க. இப்போது பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 30 வருஷமாக இல்லாத வரலாற்றில் தேசிய அளவில் நம்மளுடைய தமிழ் பெண்கள் வந்து அணிகள் வந்து தேசிய அளவில் பங்கு பெறுறாங்க, தங்கப்பதக்கம் எடுக்கிறாங்க, இந்தியாவில் சிறந்த அணியை வந்து வெற்றி கொள்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பெண்கள் வந்து மிக வேகமாக கபடி விளையாட்டு வராங்கன்றதை வந்து நம்ம வந்து ஒரு ஆதாரபூர்வமாக நம்ம பார்க்க முடியுது. அந்த வகையில் நம்மளுடைய புதுச்சேரி சேர்ந்த பெண்கள் வீராங்கனைகளும் மிக சிறந்த வீராங்கனை திகழ்ந்து வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரவு டீம் விளையாடுறாங்க, வெளியூர் பகுதியை சேர்ந்தவங்க. இந்த டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, இன்ஜினியர் இருக்கிறாங்க, அப்புறம் பசங்க எல்லாம் ஃபிசிக்கல் எஜுகேஷன் நிறைய பசங்க படிக்கிறாங்க. அந்த வகையில் விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு மட்டும் இல்லாமல் நாங்கள் படிப்புலையும் குறைஞ்சவங்க இல்லை வராங்க. அதனால் அந்த விளையாட்டு வீரர்கள் வளர்கிறதுக்கு புதுச்சேரி பாண்டிச்சேரி கபடி அசோசியேஷன் எங்களால் முடிஞ்ச அனைத்து உதவிகளும் ஒரு எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக அவங்கள நாங்கள் வந்து நினைத்து எல்லா உதவியும் செஞ்சுட்டு வரோம். எங்கள் புதுச்சேரி மாநில கபடி சங்கத்துக்கு வந்து எப்பயுமே பெருமை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஆர்ஓஎல்ன்றது வந்து இந்தியாவில் உலக அளவில் மிக சிறப்பான பேர் வாய்ந்த ஒரு அமைப்பு. அது வந்து ஆர்ஓஎல் சொன்னாலே அது தெரியாது யாருமே இருக்க முடியாது, உலக அளந்து தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த ஆர்ஓஎல்லேருந்து எங்களுடைய புதுச்சேரி கபடி அசோசியேஷனில் அவங்க ஒரு மெம்பர் என்னும்போது அது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பெருமை. எங்கள் கபடி சங்கத்துக்கு வந்து மிகப்பெரிய பெருமையான ஒரு விஷயமாக நான் பார்க்குறோம். ஒரு செயற்கையான கட்டமைப்பு இல்லாமல் இயற்கையான சூழலில் நம்மளுக்கு தேவையான எல்லா கட்டமைப்போட வசதியோட ஒரு இடம் இருக்குது. வந்து இதெல்லாம் வந்து ஒரு பாக்கியமாக நாங்கள் பார்க்குறோம். எங்கள் விளையாட்டு வீரர்கள் வந்து இதில் ஒரு பாக்கியமாக பார்க்குறாங்க. ஆர்ஓஎல் நடந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுடைய விளையாட்டு வீராங்கனைகள் அனைவரும் இதை வந்து ஒரு போட்டியை வந்த இடம் மட்டும் இல்லாமல் ஒரு சுற்றுலா தலத்துக்கு வந்து ஒரு மன திருப்தியோடு இங்கே விளையாடி இங்கே வந்து எங்களுடைய நிர்வாகம் வந்து விளையாட்டு வீரர்களுக்கு வந்து உணவு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. உண்மையுமே சிறப்பாக இருந்தது. அதை இங்கேயே தங்கி இயற்கையோடு ஒன்றி இந்த வாய்ப்பு வந்து கிடைக்காது, எல்லாருக்குமே கிடைக்காது. அதை ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஆர்ஓஎல் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும் ஆர்ஓஎல் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கும் எங்களுடைய புதுச்சேரி மாநில கபடி சார்பாக மனமார்ந்த நன்றியும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். கடல்புறா, நியூ ஆடம்ஸ் மற்றும் எம்சி ராஜா அணிகள் 51வது பெண்களுக்கான சிறப்பு சாம்பியன்ஷிப் போட்டி புதுவை மாநில கபடி சங்க அனுமதியோடு ஆரோவில் அணியினர் நியூ கிரியேஷன் இண்டோர் ஸ்டேடியத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் வந்து ஒரு 8 இயர்ஸாக கபடி விளையாண்டுருக்கேன். ரீசன் வந்து என்னோடய மாமாலாம் வந்து கபடி பிளேயரு. சின்ன வயசுலேருந்து அவங்கெல்லாம் பார்த்ததுனால என்னையும் உள்ளே வந்து இது பண்ணேன். ஃபஸ்ட்டு எங்கள் அக்காராக வந்து ஸ்கூல் மேட்ச்க்காக எங்கள் மாமா கிட்டே போய் கேட்டாங்க. அப்போ வந்து வீட்டில் நானும் சும்மா இருக்கேனே சொல்லிட்டு போய் அக்கா கூட ஜாயின் பண்ணேன். அப்படியே விளையாட ஆரம்பிச்சு. பாய்ஸ் மட்டும் தான் விளையாடணும் அப்படிலாம் இல்லை, கேர்ள்ஸுமே விளையாடலாம் நாங்களுமே. ஆனால் அதுக்கு மெயின் ரீசன் வந்து பாய்ஸ் தான். நானுமே வந்து ஒரு மென்னை பார்த்துறேன், எங்கள் மாமாவை பார்த்து தான் வந்து இன்ஸ்பயர் ஆகி விளையாடினேன். ஆனால் கேர்ள்ஸ் தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியாக பண்ண முடியுது. பாய்ஸ்க்கு காம்படிட்டிவ் அதிகமாக இருக்கிறதுனால பண்ண முடியல. பட் இப்போ கேர்ள்ஸ்லாம் எல்லா ஸ்போர்ட்ஸுமே வந்து அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுவும் டாப்பில் பாய்ஸை விட கேர்ள்ஸ்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. கபடி அப்படின்னு மட்டும் இல்லை, எல்லா ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், எல்லா ஃபீல்டுலேயுமே வந்து இப்போதைக்கு கேர்ள்ஸ்லாம் ஒரு சக்ஸஸை நோக்கி போயின்னு இருக்காங்க நான் நினைக்கிறேன். பாய்ஸ்லாம் வந்து எதனாலன்னு தெரியல, அதிகமாக வந்து இந்த ட்ரக்ஸ் அடிக்ட்னாலேயும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுட்டதுனாலேயே வந்து வேஸ்ட் ஆகின்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அவங்களால தான் நாங்கள் வந்தோம். கடைசியில் அவங்களே அப்படி போட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே கேர்ள்ஸை நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அதை நானும் ஒரு உமனாக இருக்கவும் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. கபடி வந்து நாங்கள் ஒரு கேமாக பார்க்குற மாதிரி எங்களோட எமோஷனாக ஃபீல் பண்ணதுனால என்னடா அடிப்பட்டாலும் சரி, நான்
10th அப்போ 9th அப்போ கபடி விளாடுவேன். 10th அப்போ உடனே எஜுகேஷன் ஃபீல்டுக்கு போனேன். அப்புறம் மறுபடியும் 11th அப்போ கபடி விளாடுவேன். மறுபடியும் 12th அப்போ எஜுகேஷன் ஃபீல்டு போனேன். இப்படி மாறி மாறி போனாலுமே ஒன்ஸ் இதில் இறங்கிட்டா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இதுவும் அடுத்தது இதுவும் அப்படின்னா போயின்னு இருக்கு. கபடி எதனாலனா வீட்டில் வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கபடி பிளேயர்னால ஸ்பெசிஃபிக்காக அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. பட் எனக்கு கபடியை விட அத்லெட்டிக்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். இருந்தாலும் நான் சின்ன வயசுல கபடி கற்றுக்கிறதுனால கபடியிலே ட்ராவல் ஆகிடும். எனக்கு வந்து இந்த கிரவுண்ட் ரொம்ப ஸ்பெஷல். எதனாலனா நான் ஃபஸ்ட்டு மெயின் 7 எனக்குனது இந்த கிரவுண்டில் தான். நான் வந்து 5th கபடி விளாண்டுருக்கேன். 5th கபடி விளாண்டுருக்கேன். பட் ஆனால் எனக்கு வந்து 9th தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தந்தாங்க ஃபஸ்ட் டைம் எனக்கு. நான் ஃபஸ்ட்டு இறங்குனது இந்த ஆரோவில் கிரவுண்டில் தான். ஃபஸ்ட்டு அங்கே இருந்துச்சு, இங்கே இருந்துச்சு, இந்த இண்டோர்லாம் இது வராமல் இருந்துச்சு. அதனால் எனக்கு எப்பயுமே இந்த ஆரோவில் கிரவுண்ட்னா ஒரு ஸ்பெஷல் தான். அது எனக்கு எமோஷ்னலி கனெக்டட்னா இந்த கிரவுண்ட் தான். அதுவும் இந்த வாட்டி வந்து அதுவும் ஆரோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் இருக்குன்னா இந்த கல்ச்சுரல்ஸ்லாம் பண்ணதில் அதுவுமே ஸ்டார்டிங்கில் இன்னாக்ரேஷனில் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. ஸோ அதனால் அந்த மார்ச் ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், கல்ச்சுரல்ஸாக இருக்கட்டும், இப்போ நடத்துறது மேட்ச்சு அதெல்லாம் லஞ்சிலேருந்து எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அது ஸ்பெஷலாகவும் ஃபீல் ஆகுது. Black salute. இதனைத் தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து. என் பேர் ஜெயம். நான் ஆரோவில் கபடி கிளப்பில் கேப்டனாக இருக்கேன். நாங்கள் கடந்த 6 வருஷமாக வந்து இங்கே கபடி விளையாடிட்டு இருக்கோம். குளியாப்பாளையத்தை சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்க அத்தனை பெண் குழந்தைங்களும் எங்கள் டீமில் வந்து கலந்துட்டு இருக்காங்க. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து கபடி விளையாடிட்டு இருக்கேன். நான் இப்போ காலேஜ் முடிச்சுட்டு இப்போது ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பில் நாங்கள் ஆரோவில் ஆர்கனைஸ் பண்ணுற ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கோம். இருக்கிறவங்க எல்லா கேம்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றது என்னோடய கருத்து. எனக்கு கபடி ஸ்கில்ஸ் கொஞ்சம் மற்ற கேம்ஸ் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால நான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இதில் நம்ம போகலாம் அப்படின்ட்டு நான் இதை தேர்ந்தெடுத்தேன். ப்ளஸ் கபடி வந்து விளையாடுறது மூலமா இது நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுன்றதுனாலையும் நான் இதை தேர்ந்தெடுத்தேன். வந்து கபடி வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது, பாய்ஸ் டீமும் கேர்ள்ஸ் டீமும். அவங்க சீனியர்லாம் அவங்க அதுக்கப்புறம் வந்த பேட்ச் வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணதுனால நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து வந்து நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணேன் விளையாடுறதுக்கு. எங்களுக்கு ட்ரைனிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ரமேஷ் அங்கிள், இன்னொருத்தவங்க வந்து செல்வம். 2 பேருமே கபடி நேஷ்னல் பிளேயர்ஸ். ப்ளஸ் வந்து அவங்க ஆரோவில் கபடி வந்து கபடி கிளப்பில் இருக்காங்க. அவங்க சீனியர் மோஸ்ட் பிளேயர். அவங்க தான் எங்களுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆரோவிலை சுற்றி இருக்கிற கிராமங்கள், குளியாப்பாளையம், எடஞ்சாவடி அந்த மாதிரி கிராமங்கள் இருக்கிற பெண் குழந்தைங்களை ஊக்குவிக்கணும், அவங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் விளையாட்டு மூலயமா அப்படின்றதுக்காக அந்த பெண் குழந்தைகள் தேர்ந்தெடுத்து அவங்க இந்த டீமை ஆர்கனைஸ் பண்ணி அவங்க நடத்திட்டு வராங்க. நாங்கள் கடந்த 6 வருஷமாக விளையாடிட்டு இருக்கோம். இதில் எங்ககிட்ட சீனியர் மோஸ்ட் பிளேயரும் இருக்காங்க, ஜூனியரும் இருக்காங்க, சப் ஜூனியரும் இருக்காங்க. வந்து பெண் குழந்தைங்கள வளர்க்கணும், அவங்கள வந்து படிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லேயும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு தான் எல்லோரும் விருப்பப்படுறாங்க. இதுக்கான ஊக்குவிக்கிறதும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் சைடில் இருந்தும் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து இங்கே விளையாட முடியுது. அண்ட் ஆல்சோ எல்லாருமே வந்து மற்ற டீம்ஸும் வந்து விளையாடுறாங்க. அது மூலிமா நாங்களும் எங்களோட மிஸ்டேக்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்க முடியுது. இல்லை மற்ற பார்ட்டிசிபெண்ட் எங்களோட காம்படிட்டன்ட் வந்து எப்படி இருக்காங்க, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றது எங்களால் தெரிஞ்சுக்க முடியுது. எங்களோட க்ரோத் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் நாங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியுது.
அடுத்தடுத்து வர ஜென்ரேஷன், அடுத்தடுத்து கபடி ஆரோவில் கபடி கிளப்லேருந்து வர பசங்க வந்து இந்த மாதிரி மேட்சஸ் ஆர்கனைஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறதுனால இதுலேருந்து அவங்க நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு நல்ல ஸ்டெப்பாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். புதுவை மாநில அளவிலான 51வது பெண்கள் கபடி சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கு பெற்று விளையாட இருக்கின்ற அணிகள் புதுவை மாநில கபடி சங்கத்தின் சட்டத்திட்டங்களை கடைபிடித்து விளையாட்டு வீரர்களின் கண்ணியத்தை மேம்படுத்தும் விதமாக இந்த போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்ய உறுதி எடுத்துக்கொள்கிறோம். Charlie and Bali, Auroville Village Action. ஆரோவில் கபடி குழுவோட ஆர்கனைசர்ஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், சகோதர சகோதரிகள், அப்புறம் போர்க்களத்தில் இறங்க போகிற சிங்க பெண்களாகிய வீர மறதிகள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். ஆரோவில் வந்து இந்தியாவோட ஒரு ப்ரவுட் ப்ராஜெக்ட். மனித ஒற்றுமைக்காக உருவாக்கப்பட்ட இந்த சர்வதேச நகரம், அன்னை மற்றும் ஸ்ரீ அரவிந்தர் கனவு நகரமான இந்த ஆரோவில் சர்வதேச நகரம் வந்து ஒரு ஓப்பன் எண்டட் laboratory for many experiments, innovative experiments. Whatever you name it, you will get it in Auroville. எல்லா ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ இவங்க வந்து இந்த மனித சமுதாயத்துக்காக whatever they want to contribute in their own capacity, அதுக்காக அவங்க பாடுபட்டு இருக்காங்க. அப்படி ஒரு உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆரோவில் கபடி குழு. திரு ரமேஷ் அவர்களுக்கும் அதுக்கான இந்த ஆர்கனைசர்ஸ் மற்றும் அதோட ஹெட் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதோட கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். கூடி இழுத்தால் தான் பேர். ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் கபடி போட்டி வந்து தமிழர்களோட ஒரு வீர விளையாட்டு. ஆதி காலத்து தமிழன்லேருந்து செஞ்சுட்டு வந்திருக்க ஒரு வீர விளையாட்டு. அப்படிப்பட்ட விளையாட்டில் வந்து பெண் குழந்தைகள் உங்களை வந்து நான் பார்க்குறதுல வந்து அஸ் ஒரு உமன் ஆஃபீஸராக ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் ஐ சல்யூட் யூ. பெண்கள் மென்மையானவர்கள், அதே சமயம் வலிமையானவர்கள். அந்த வலிமையை நிரூபிக்கிற விதமாக வந்து நீங்கள் வந்து இந்த களத்தில் இறங்கியிருக்கிறீங்க இல்லையா, அதுக்கே நீங்கள்லாம், அதனால தான் நான் சொன்ன ஆரம்பத்திலே நீங்கள்லாம் வீர மறத்திகள். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் கொண்டு இந்த உலகத்தை நீங்கள் ஆளணும்னு சொல்லிட்டு உங்கள் பெண் குழந்தைகள் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு போட்டி, ஜெயிக்கிறது தோல்வி கிடையாது. ஆனால் நீங்கள் போர்களும் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஜெய்ஹிந்த். மேடம் சொன்ன மாதிரி லேடிஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எல்லாம் வந்து நல்லபடியாக விளையாடி நல்லா ஜெயிக்கணும்னு நான் வந்து விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட். ஆரோவில்ல வந்து ஒரு கபடி மேட்ச் நடக்குது பார்த்ததில்லை. நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதில் நான் ஒரு பார்ட்டிசிபேட்டாக இருக்கிறதுல வந்து ஐம் ஸோ கிளாட் ஆஃப் இட். அதுக்கடுத்தது இப்போ இந்தமாரி வந்து நிறையா பண்ணுறதுனால ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நிறைய பேர் வந்து இந்த கபடின்ற ஒரு ஸ்போர்ட்ஸில் நிறையா எங்கேஜ் ஆவாங்க. அதனால நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை கற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கோஆர்டினேட் பண்ணது வந்து ரமேஷ் அண்ட் செல்வம், அவங்க 2 பேர் வந்து சீனியர் கபடி பிளேயர்ஸ் ஆரோவில்ல. ஸோ அவங்க தான் வந்து எங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க, அவங்க தான் எல்லாம் கைடும் பண்ணுறாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்களை வந்து ஒரு ஹையர் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. லைக் மேலும் நிறைய நேஷ்னல் லெவல்ஸ் அண்ட் ஸ்டேட் லெவல்ஸ் கொண்டு போய் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே ஆரோவிலோட மதிப்பே கொஞ்சம் கபடியால் கொஞ்சம் அதிகமாகும் பண்ணிட்டு இருக்காங்க. I want to congratulate the President of the Secretary, the President of the Kabaddi, all the illustrious guests here. I want to also particularly Ramesh and all the participants who have organized this. For me, it's a very important moment because I came 60 years ago here and there were no girls doing sports. And now, suddenly you are all there, young, sportive, and you know that Sri Aurobindo and the mother was always saying, why do we always separate the girls and the boys? They're as strong and powerful as everybody else. So I congratulate you and I wish you all the best.
Thank you very much. It's an honor and a pleasure to be here with all of you, young women showing the way for the next generations. I really enjoyed watching Kabaddi in Pundi, at the Yuva Kabaddi, and now I'm enjoying watching all of you. Thank you. இனிமையான மாலை பொழுதில் அனைவரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. ஆரோவில் அப்படிங்கிறது சர்வதேச நகரம் மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு முதல் தொடக்கம் அப்படிங்கிற ஒரு ஒரு வித்தியாசமான இந்த பாரத தேசத்திற்கு மிகவும் பயன்படக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டது தான் இந்த ஆரோவில். ஸ்ரீ அரவிந்தர் அவர்களாலும் அன்னை அவர்களாலும் இதை தொடங்கி வைக்கப்பட்டது. அதுக்கப்புறமா அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதை பின்னெடுத்து இத்தனை ஆண்டு காலமாக இத்தனை பயிற்சியில் கொடுத்து இந்த சுற்று வட்டார கிராமங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு இன்றைக்கி விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், கல்வியிலையும் சரி, எல்லாத்தையும் அவங்க மேம்படுத்தி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதை ஆர்கனைஸ் பண்ண ரமேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய முயற்சியெலாம் நிறைய எடுத்துகிட்டு இருந்தார். அப்புறம் செல்வம் அவர்களும் formally declared the championship open. எங்களோடு இணைந்து இந்த பயணத்திலே சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரி ஸ்வர்ணாம்பிகா ஆரோவில் ஃபவுண்டேஷனுடைய செக்ரட்டரி அவர்களுக்கும் அடுத்ததாக நடுவர்கள் புதிய மாநில கல்வி சங்கத்தின் நடுவர் அடுத்ததாக புதுவை அரிக்குமேரி. நான் மணவெளி அரியாங்குப்பம் ஜெயசிஸ்டர் டீம்லேருந்து வரேன். நான் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸாக கபடி ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய நாம்ஸ் பார்த்தா சீனியர் கேம்ப் வந்திருக்கேன். இன்டர்நேஷ்னல் ஜோனில் சீனியர் கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கேன். இங்கே ஆரோவில் மேட்ச்க்காக ப்ளே பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். எங்கள் ஃபெசிலிட்டிஸ், அக்காமடேஷன் அண்ட் ஃபுட் சோர்ஸ் அதுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. மேட்ச் கொண்டு எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு பெஸ்ட்டான ஃபீல்ட் வைஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. எங்களுக்கு அஃபிஷியாலிட்டி அப் டு அவங்க என்ன எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அது எல்லாருக்கும் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க எங்களுக்காக. எனக்கு இங்கே பார்ட்டிசிபேட் பண்ண ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். நான் ரொம்ப இப்போ பாண்டிச்சேரியில் அப்படின்னு இருக்கும்போது இன்னும் சோர்ஸ் நிறையா இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். அதையும் தாண்டி இங்கே நம்மளுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஸ்போர்ட்ஸ், அதுவும் கபடி கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் கபடி ப்ளே பண்ணணும் அப்படின்ற என்னோடய மோட்டிவ் கிடையாது. அது ஒரு எப்படி சொல்கிறது, ஆக்சிடென்டலாக எனக்கு ஹேப்பன் ஆன விஷயம் தான். அது ஸ்கூலில் சும்மா இன்ஸ்பயர்ட் ஆகி சும்மா ப்ளே பண்ண போக நான் லூஸ் பண்ணிட்டேன் அந்த மேட்ச். எப்படி நம்ம லூஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு தாட் வைஸ் எனக்கு க்ரியேட் ஆகி சடனாக எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் இன்ட்ரோடியூஸ் ஆனதா ஜெயசிஸ்டர் ஸ்போர்ட்ஸ் கிளப். அவங்ககிட்ட போனோடனே என்னை ஃபுல்லாக அப்படி டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்களேருந்து எங்களோட தலைவர் ஜெயராமன் சார், அவங்க ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க எங்களுக்காக. எங்கள் அண்ணா பன்னீர் அண்ணா அண்ட் என்னோடய கோச் ராஜா அண்ணா, சேகர் அண்ணா, இவங்க எல்லாமே ரொம்ப எங்களுக்கு மோட்டிவாக இருக்காங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட உடனே அதை சொல்லுவாங்க எங்களுக்கு. அது இன்னும் எனக்கு மோட்டிவாக நான் இன்னும் பெஸ்ட்டாகிட்டு தான் வரேன். இப்போதைக்கு பாண்டிச்சேரியில் கேட்டால் அப் அண்ட் ஜோனில் பார்த்தா என் பேர் ஃப்ரெண்டில் வருது அப்படின்னா அதுக்கு அவங்கள தான் காரணம். ரொம்ப இன்னும் இன்ஸ்பயராக நல்லா விளையாட இன்னும் விளையாடணும்னு தோணி இப்போ இந்த நிலமையில நிற்கிறேன். விமன் வெளியே ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னாலே அதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்ட்ரேஞ்சஸ் நிறையா வரும், அப்டாக்கிள்ஸ் நிறையா இருக்கும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் சார் வெளியே வர வேண்டியது இருக்கும். எனக்குமே ஸ்டார்டிங்கில் ஓகே ஏதோ என்தியாஸ்டிக்காக போயிடுறாங்க அப்படின்னு விட்டுட்டாங்க. ஆனால் எனக்கு ஏதாவது அடிப்பட்டாலோ இல்லை ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் இருக்கேன், ஸ்டடீஸ் வரை போகுது அப்படின்னு பார்த்தாங்க. நான் ஸ்டடீஸுமே பெஸ்ட்டாக தான் இருக்கேன். இப்போ காலேஜ் டிகிரி முடிச்சிருக்கேன். எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக தான் கொண்டு போயிட்டுருக்கேன். ஆனாலும் இதில் கபடின்னு பார்த்தா இன்னும் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கேன். ஆனால் அடிப்பட்டால் என்ன ஏதாவது நெகட்டிவாக சொல்லுவாங்க. அடிப்பட்டா வேண்டாம், போகாத, ஸ்டாப் பண்ணு அப்படிலாம் சொல்லுவாங்க. இங்கே விளையாடும் போது ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், டிஷர்ட் போட்டிருக்கேன், பார்க்கறவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படிலாம் பேசினாங்க ஸ்டார்டிங். ஆனால் என்னோட பெஸ்ட்டை கொடுக்க கப்பு கொண்டு போய் கொடுக்கறதாலும் சரி, சர்டிஃபிகேட் கொண்டு போய் கொடுக்கறதாலும் சரி, நேஷனல்ஸ், யூனிவர்சிட்டி, ஃபார்ம் 1, ஃபார்ம் 2 இதெல்லாம் கொண்டு போக அவங்களுக்கே ஓகே நம்ம பொண்ணு ஏதோ பண்ணுறா, பெஸ்ட்டாக தான் இருக்கும் அதெல்லாம் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க அவங்க. செகண்ட் டைமாக நான் ஆரோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் மட் மேட்ச் பண்ணாங்க, இப்போ மேட் மேட்ச் ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வந்திருக்காங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நிறையா. லாஸ்ட் டைம் பண்ணும்போது ஆடியன்ஸ்லாம் ரொம்ப அட்மாஸ்பியர்லாம் ரொம்ப ஃபுல்லாக ஆடியன்ஸ் வெளியேந்து வராங்க, நம்ம ஊர் தான் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு இல்லை. விளையாடுறவங்க யார் பெஸ்ட்டாக விளையாடினாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது இந்த ஊர் ஆளுங்களும் சரி, வெளியேந்தும் சரி, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டைம் விட இங்கே இப்போ இந்த டைம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. எப்படி சொல்கிறேன்னா, லாஸ்ட் டைம் மட்டில் பண்ணாங்க, இப்போ ஆர்டிஃபிஷியலாக மேட் கொண்டு வந்தாச்சு. மேட்டில் பெஸ்ட்டாக லாஸ்ட் டைம் வீடியோலாம் கிடையாது, லைவ் இல்லை, இப்போ லைவ் கொண்டு வந்திருக்காங்க. இது போல் நிறைய ஃபெசிலிட்டி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது.
என்னோட ஆம்பிஷன் பார்த்தா கேம் வைஸ் நான் நீங்கள் பாண்டிச்சேரியிலும் பார்த்தா தனியாக தெரியும்னு நினைப்பேன், பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைப்பேன். அதையும் தாண்டி என்னோட ஆம்பிஷன் பார்த்தா கேமில் இந்தியா இன்டர்நேஷ்னல் மெடல் வின் பண்ணணும், அது என்னோட ஆம்பிஷனாக இருக்கும். அதை நான் என்னோடய ஸ்போர்ட்ஸை யூஸ் பண்ணி என்னோடய லைஃப்பில் செட்டில்டு ஆகணும், அதில் ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் போகணும். என் வீட்டில் அம்மா வந்து எனக்கு கபடிக்கு அனுப்பியிருக்காங்க, அப்பா இல்லை அம்மா தான் இருக்காங்க. கபடிக்கு அனுப்பிட்டேன், என் பொண்ணு வேஸ்ட்டாக போயிட்டா அப்படின்னு ஒரு நேம் வரக்கூடாது. அவள் கபடி போயிருக்கா, ஸ்போர்ட் யூஸ் பண்ணி அவள் செட்டிலாக இருக்கா, எங்கள் லைஃப்பை நல்லா வச்சுருக்கா அப்படின்னு ஒரு பேர் எனக்கு வரணும். அதை நான் தான் கொண்டு மாற்றணும் அப்படின்றதுக்காக இல்லை ஃபுல்லாக எஃபோர்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கொஞ்சம் நல்லா தான் போகணும்னு நான் நம்புகிறேன், பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே கபடி ஒரு எப்படின்னா சும்மா டைம் பாஸ்க்காக அப்படி விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் நான் வந்து இது போல் இப்போ நாங்கள் விளையாடுறது பாய்ஸ்மே இப்போ நிறையா யுவா சீரிஸ், ப்ரோ கபடி நிறையா வந்துருச்சு. இதை வச்சு கபடி வந்து சும்மா என்டர்டைன்மெண்ட்கானது மட்டும் கிடையாது, அது லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக நாங்களாம் விளையாடிட்டு இருக்கோம். இதை ஒரு நார்மல் கேமை பார்க்காம இது எல்லாருக்கும் ஒரு எமோஷனல் பார்ட்டாக இருக்குது. அதெல்லாம் நாங்கள் பெஸ்ட்டாக மாற்றணும். என்னோட கரியரை சேஞ்ச் பண்ணி என்னை பார்த்து பின்னாடி வரவங்களும் அக்கா இந்த மாதிரி செட்டில் ஆகிட்டாங்க, நாமளும் கபடியில் போனால் செட்டில் ஆகலாம் அப்படின்றவங்க மாற்றி வரணும். அதுக்காக தான் சார் ரொம்ப எஃபர்ட் எடுத்து என்ன ஆனாலும் ஆடணும் அப்படின்ற மாதிரி ஆடிட்டுருக்கோம். அவள் பார்த்ததும்